கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக ஒவ்வொரு கமர்ஷியலாக இருந்துச்சு. எனக்கு அந்த இயக்குனருக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். there are many kinds of film. ஃபாஸ்பெண்டர் இருக்கிறது ஒரு ஃபிலிம், பெல்லாட்டர் இருக்கிற ஒரு ஃபிலிம், குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பிரசான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பொலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷியாம் பெனகல்லேருந்து ஆரம்பிச்சுன்னா வெற்றிமாறன்லேருந்து இன்றைக்கி ராம்லேருந்து தியாகராஜன் குமார் ராஜா இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே. இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது. ஃபிலிம் அப்படின்றது நிறைய ஜானரில் இருக்கணும், நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம we are not just merely surviving to eat ஒரு ஃபுட்டு. அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால தான் இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரானரி எவல்யூஷனில் நம்மளுக்கு our tongue has been gifted by the extraordinary taste buds. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோவில் இருக்குது. கமர்ஷியல் படங்களும் பண்ணணும். ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு, ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு, ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு, இப்படியும் இருக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும். இந்த படத்தில் அப்படியேப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன். வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ சமீப காலமாக படங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம், கண்டமினேஷன் எல்லாமே இருக்குது. இதை திரைப்பட இயக்குநர்கள் நம்ம ஒத்துக்கணும். நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லா திரைப்பட இயக்குநர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிகைக்காரங்களும் மக்கள் தான். ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ், ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஒரு வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான். அந்த ராக்கெட் அப்படி தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 5 years 10 years உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடிஞ்சவங்களுக்கு திடீர்னு ஒரே ஒரு சின்ன ஒரு வயர்னால அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் சினிமாவும். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் லெட் பை த டைரக்டர், ஆல்சோ வித் த ஆக்டர்ஸ், த ப்ரொடியூசர்ஸ். சம்டைம் இஸ் மிஸ் ஆப் ஆகும். ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தோன்னா ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி சொல்கிறது, கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன், ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டம்னா எப்படி ஒரு சீசனு கூட ஒரு 4 சீசன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. பெரிய படங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியுது. சின்ன படங்களே இன்றைக்கி எடுக்க முடியல. விஷயம் கொஞ்சம் மிஸ் ஆன படம் கூட அது மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை ரோட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு சினிமா ஆகிடுது. ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவில் ரொம்ப கம்பேஷனோட பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படமும் ரொம்ப கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணும். ஷுட் அரெஸ்ட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும். இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்படுறேன், வாழ்கிறேன். இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் பேசும்போது தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக இருந்தார். தன் மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர், அவர்கிட்ட ஒரு கிளாப் பண்ணி பாடிச்சான். அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லா குட்டிக்காரனாகவும்
சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்கரணம் தான் ஆக்சுவலாக. நான் எல்லாம் பண்ணுறதும் எனக்கு மகளுக்கு தான் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொன்னபோது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன். அதுக்காக இந்த படம் ஓடும் சார், பெரிய ஹிட் ஆகும் சார். வந்தவங்க எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன். தானே சார், நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த இயற்கையை உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க சார். இன்னும் ஒரு 50-100 வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் சார். இந்த இயற்கையை சொல்லலாம் வந்து தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழ்கிறாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை. நான் ஏற்கனவே அதான் சொல்லி ஆரம்பித்தேன். தானு சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார். இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லவே இல்லை. ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படமும் ஒரு ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், இட்ஸ் அ வெரி ஹம்பிள் ஃபிலிம். வெரி ஃபார்ம் வைஸ் நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சளைக்காமல் நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தானசன். நான் எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு நான் படம் பண்ணுவேன் சார். என்ன ஒர்க் நீங்கள் கேட்டோமோ அவங்க ஆஃபீஸில் வந்து நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for your kind and insightful words, sir.